கல்விக்கடனை தள்ளுபடி செய்கிறோம், கல்விக்கடனை தள்ளுபடி செய்கிறோம். இந்த அரசை என் அன்பு பிள்ளைகள் தள்ளுபடி செய்யணும். தோள்கள் கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் வெங்குருதி தனில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சுடா. மற்றவனுக்கு பேச்சு, எனக்கு மூச்சு என் தமிழ். உலகில் முதலாக தோன்றிய இயற்கையின் மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், சிறந்தே பிறந்தவள் என் தாய் தமிழ். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல நம்ம கனவு, ஆட்சியின் முறை மாற்றம். இந்த பைந்தமிழர் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம். உலகில் மூத்த இனமாகவும் ஆதிமொழி தமிழ், முதல் மாந்தன் தமிழன் என்ற பெருமையை பெற்ற இனம். அப்படி பெருமை பெற்ற இனம் உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம். இன்னைக்கு அதுவெல்லாம் அற்றுப்போய் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறது. என் தாய்மொழி சிதைந்து அழிந்து, என் இனம் முற்றுமுழுதாக அழிந்து, ஒரு தமிங்கில இனமாக, தங்கிலீஷ் பேசுகிற இனமாக மாறி நிற்பதை ஒரு தூய தமிழ் மகன், ஒரு மான தமிழ் மகன் எப்படி பொறுக்க முடியும் என்கிற கேள்வியை ஒவ்வொரு தமிழ் பிள்ளைகளும் எழுப்பி பார்க்க வேண்டும். சிதைந்து அழிந்து போன எங்கள் உயிர் தமிழ் மொழியை மீட்டு உருவாக்க, எம் இன வரலாற்றை மீண்டும் எழுத, என் நிலத்தின் வளத்தை காக்க, என் மக்களினுடைய நலத்தை காக்க எமக்கென்று ஒரு தனித்த பெருத்த அரசியல் வலிமை தேவைப்படுகிறது. அதற்காகவே உங்கள் பிள்ளைகள் மக்களுக்கென்று இருக்கிற இந்த பாதுகாப்பான புரட்சிகர அரசியல் படையை கட்டி எழுப்புகிறோம். இதிலே 10 ஆண்டு கால தேர்தல் அரசியல் பயணம். இந்த பயணத்தில் 4.5 லட்சம் வாக்கில் இருந்த உங்கள் பிள்ளைகளை படிப்படியாக 36 லட்சம் வாக்குகளை கொடுத்து தனித்த பெருத்த 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக உயர்த்தியது என் முன்னே அமர்ந்திருக்கிற என் உயிர்க்கினியே என் சொந்தங்களும் என் உடன் பிறந்தார்களும் தான். எந்த பின்புலமும் இல்லாத மக்களை, பிள்ளைகளை ஆறத் தழுவி அன்பு கொண்டு வாக்கு செலுத்தி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சின்னம் கொடுத்தாலும் சீமானின் சின்னம் எது என்று தேடி வாக்கு செலுத்தி எங்களை வளர்த்த பெருமக்கள். இம்முறையும் உங்கள் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் மீது இருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தனித்து களத்திலே என்ன மாற்றம்? அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றம் அல்ல நம்ம கனவு, ஆட்சியின் முறை மாற்றம். எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த நிலத்தில் செய்கிறோம்? ஒரு நாட்டின் அடிப்படையில் இருந்து தொடங்குகிறோம். கல்வி, மருத்துவம், குடிநீர், நீர்வள பெருக்கம், வேளாண்மையை அரசு பணியாக்கி வேளாண்மையை முன்னிறுத்திய தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம். ஏனென்றால் உயிர் உணவு தேவைதான் உயிர் தேவை. அங்குதான் நிலையான பொருளாதாரமும் எல்லாருக்கான வேலை வாய்ப்பும் இருக்கு. அங்குதான் வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் வேலையை கொடுக்க முடியும். அதை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். அதனால்தான் அது தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரம் என்று அதை சொல்கிறோம். பிறகு எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, சரியான சமமான மருத்துவம், தடையற்ற மின்சாரம், தூய குடிநீர், பயணிக்க நல்ல பாதை, தரமான போக்குவரத்து எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற கனவில் உங்கள் பிள்ளைகள் இந்த மாற்று அரசியல் கோட்பாட்டை இந்த மண்ணிலை வைத்து தொடர்ந்து பயணித்து வருகிறோம். இங்கே ஒரு நேர்மையான ஆட்சியாளன், ஒரு நேர்மையான ஆட்சியை தந்தவன், நல்ல ஆட்சியை தந்தவர்கள் வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் ஏமாற்றுகிறான். ஊழல் லஞ்சத்திற்கான விதையை அங்கே ஊண்டுகிறான். இலவச அறிவிப்புகள் தேவையே இல்லை. நல்லாட்சி கொடுத்தால் ஏன் இலவசத்திற்கு இயங்க வேண்டும்? 5000 10,000க்கு என் மக்கள் ஏன் அலைய வேண்டும்? மிக்சி கிரைண்டருக்கு என் கையேந்த வேண்டும்? நல்லாட்சி கொடுத்திருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வருவாய் பெருக்கம், வசதியான வாழ்க்கை கொடுத்திருந்தால் அவர்களே அதை வாங்கி நிறைவேற்றி ஒரு தற்சார்பு வாழ்க்கை, தலை நிமிர்ந்த தன்மானத்தோடு வாழ்கிற வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்கள். கொடுத்து பழகிய இனத்தை, கொடுத்து கொடுத்து வாழ்ந்த இனத்தை இவர்கள் இலவசத்தை கொடுத்து கொடுத்து வாங்க வைத்து கெடுத்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிலையை உங்கள் பிள்ளைகள் மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த நிலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க கேடுகட்ட பணநாயகத்தை ஒழிக்க வேண்டும். இலவசம் என்ற சொல்லே இல்லாது ஒழிக்க வேண்டும். பசி பஞ்சமில்லாத நாடாக இந்த பைந்தமிழர் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறோம்.
இங்கே என் முன்னாடி இருக்கிற என் தம்பி தங்கைகளுக்கு சொல்லுவேன், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்க சொல்லுவேன், உங்கள் பிள்ளை உங்கள் உடன் பிறந்தவன் சொல்லுகிறேன், என் தமிழ் மீதும் என் தாய் மீதும் என் தலைவன் மீதும் ஆணையிட்டு படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலை உங்கள் மகன் தருப்பேன். உங்கள் வாழ்விடத்திலே தருவேன். உங்கள் வாழ்விடத்திலே நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி, கரும்பென்றால் கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை என்றால் வாழை சார்ந்த தொழிற்சாலை, மாட்டு பண்ணை என்றால் அது சார்ந்த தொழிற்சாலை, ஆட்டு பண்ணை என்றால் அது அந்த தொழிற்சாலை, வாத்து என்றால் அது, நாட்டுக்கோழி என்றால் அது, எருக்களஞ்செடி என்றால் அது சார்ந்து, கத்தாழை என்றால் அது சார்ந்து, பனை என்றால் அது, தென்னை என்றால் அது. உன் வாழ்விடத்திலேயே அரியலூரிலே அரசு வேலை தருகிறேன். உன் மகன் நம்பு, நம்பு. நீ இதுவரை ஓட்டை போட்டு ரோட்டில் நிற்கிறாய், நீ எல்லாரையும் ஓட்டு போட்டு வெல்ல வைத்தாய், இப்போது உன் மகனுக்கு போட்டு நீ வென்று விடு. இந்த நாட்டிலே அடிப்படையாக இருந்திருக்க வேண்டியது கல்வி. கல்வியிலிருந்து தான் ஒரு நாட்டை வளர்த்தெடுக்க முடியும். சமூக ஒழுங்கு, சமூக கட்டுப்பாடு, சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் எல்லாம் கல்வியிலிருந்தான் தொடங்க வேண்டும். எவ்வளவு நேரம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இது ரொம்ப நேரம் ஓடும். இந்த இடத்தில் இல்லைன்னா இன்னொரு இடத்தில் உங்கள் மகன் காட்டுவேன். நீங்கள் வலையொலியில் தட்டி பாருங்கள். ஆக சிறந்த நாடாக, அறிவார்ந்த சமூகம், அறிவு பிள்ளைகளை பெற்ற, ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளை பெற்ற, அறநெறி சார்ந்து வாழ்கிற பிள்ளைகளை பெற்ற நாடாக இந்த நாட்டை மாற்றி படைப்பேன். பாருங்கள், கல்வியை தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தூர் அறிவென்று வள்ளுவ பெருமகனார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை சொல்றார். கண்ணுடையார் என்பார் கற்றார், முகத்திரண்டு புண்ணுடையோர் கல்லாதவர். கல்லாதவனை கண்ணையிலடா முகத்தில் ரெண்டு புண்ணு வச்சிருக்கான்னு சாடுறாப்புல. மண்ணும் மாசர கற்றவனும் சீர்தூக்கில் மண்ணில் கற்றவன் சிறப்புடையன் அறிவு முதாட்டியவை. மன்னனுக்கு அவன் ஆளுகிற நாட்டில் மட்டும்தான் மதிப்பு இருக்கும், கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இருக்கும் என்கிறார். அப்ப கல்வியே ஆகப்பெரிய செல்வம். செல்வத்தில் ஆகச் சிறந்த செல்வம் அறிவு செல்வம். அந்த செல்வத்தை என் பிள்ளைகளுக்கு ₹1 கட்டணம் இல்லாமல் நான் கொடுப்பேன் என்கிற உறுதியை உங்கள் மகன் தருகிறேன். அறிவற்ற சமூகம், மூடர் கூடம், நாட்டின் எதிர்காலம் வகுப்பறையில் தான் தீர்மானிக்கப்படுது என்கிறார்கள். ஆனால் இங்கே வகுப்பறைகள் வியாபார அறைகளாக, வர்த்தக அறைகளாக மாறி நிற்பதை நாம் பார்க்கிறோம். இதை மாற்ற வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் துடிக்கிறோம். கொஞ்சம் வேகமா போங்க தம்பி, கொஞ்சம் வேகமா போட, கொஞ்சம் வேகமா போ. பாருங்க, அறிவை வளர்க்கும் கல்வியை தனியார் மயப்படுத்தியதால் கல்வி மிகுந்த லாபம் குவிக்கும் ஒரு பண்டமாக மாறிவிட்டது. அறிவு விற்பனைக்கு வந்துவிட்டது. உயிர் காக்கும் மருத்துவம் விற்பனைக்கு வந்துவிட்டது. உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்க நீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. இது மூணும் சந்தை பொருளான நாடு இல்லை, அது சுடுகாடு. அப்போ நம்ம என்ன செய்கிறோம்? கல்வியை தனியார் முதலாளிகள் எப்படி தரம் உயர்த்தி கொடுக்கிறார்கள் என்று நம்புதோ அதை தாண்டிய தரத்திற்கு கொடுக்கிறோம். கல்வி மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதனால் கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல் உலகத்தரத்திற்கு உங்கள் மகன் நம் பிள்ளைகளுக்கு, இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ₹1 இல்லாமல். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லாது என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். எப்படி? வந்தவுடன் உங்கள் மகன் முதலமைச்சரானவுடன் முதலமைச்சர் ஆவதற்கான கையெழுத்தை போடுவேன். 2வது கையெழுத்து, கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை, கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள் என்று கையெழுத்திடுவேன். அதுதான் முதல்ல தமிழ் தேச அரசு நிறைவேற்றுகிற முதல் சட்டம். உலக தரத்திற்கு கல்வி தரத்தை தூக்கி எடுத்துட்டு போவேன். தனியார் பள்ளிகளில் இருக்கிற கட்டிட அமைப்பு, தரம், ஒரு தனி முதலாளியால் தரக்கூடிய கல்வி 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா என்ற கேள்வியை உங்கள் மகன் எழுப்புகிறேன். உங்களுக்கும் எழுமானால் இந்த மகனுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்.